ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலான ப்ளம் கேக் எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ப்ளம் கேக்குக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாங்க. 50 கிராம் பாதாம் பருப்பை சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 50 கிராம் பிஸ்தா, அதுக்கப்புறமா கருப்பு உலர் திராட்சை வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன். அதுபோல் மஞ்சள் கலர்லேயும் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேங்க. பாதாம் பருப்பு அதிகமாக சேர்த்துக்கிட்டனால முந்திரி பருப்பு வந்து கொஞ்சமாக தாங்க சேர்த்துருக்கேன். டூட்டி ஃப்ரூட்டி வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் 4 கலர் சேர்த்துருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் சேர்த்தாச்சு. ப்ளம் கேக்குக்கு வந்து டூட்டி ஃப்ரூட்டியும் கருப்பு உலர் திராட்சையும் கொஞ்சம் அதிக அளவில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ப்ளம் கேக் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு கடாயில் 50 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. இதை வந்து தண்ணிலாம் சேர்க்காமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அதுவே தானாக உருகி வரும். ஸோ அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக உருக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு டைம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கட்டிலாம் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இது போல் லைட்டாக ப்ரௌன் கலர் வந்து அது கொதிக்க ஆரம்பித்ததும் 1.5 கப் வந்து சுடு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்க்கும்போது ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும். அதே மாதிரி தண்ணி வந்து பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்லா கொதிக்க வச்ச சுடு தண்ணி தாங்க சேர்க்கணும். சேர்க்கும்போது கொஞ்சம் கவனமாக சேருங்க, மேலே வந்து தெரிச்சிரும். ஸோ நம்ம சேர்த்த தண்ணியும் வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அதையே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் போல் வேகட்டும். பாருங்கள், நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாங்க. இது வந்து நல்லா ஆறணும். அதே சமயம் நம்ம சேர்த்த நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊறி வரணுங்க. ஸோ ஒரு 1/2 hour வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் 3/4 கப் சர்க்கரை, சின்ன துண்டு பட்டை வந்து ஒரு 3 சேர்த்துக்கிறேன், 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சர்க்கரை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் நான் வந்து தூள் உப்பு சேர்த்துருக்கேங்க. இதை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் நல்லா வந்து ஊறி வந்துருச்சுங்க. இப்போ இது கூட வந்து 2 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்குறதுக்கு முன்னாடி இது வந்து கொஞ்சம் கூட சூடே இருக்கக்கூடாதுங்க, நல்லா ஆறி இருக்கணும். ஸோ அதனால தான் இது 1/2 hour அப்படியே விட்டுருந்தோம். இப்போ வந்து முட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் 1.5 கப் வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் சால்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாங்க. கூடவே 3/4 கப் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் அப்படி இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில், ரெண்டில் எது வேணுமாலும் சேர்த்துக்கோங்க. ஆனால் வாசனை உள்ள கடலெண்ணெய் நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துக்க வேண்டாம். நான் வந்து 3/4 கப் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தாங்க சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக 1/4 கப் வந்து பால் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து காய்ச்சாத பால் தான் சேர்க்குறேன். பால் வந்து ஜில்லுன்னு இருக்கக்கூடாது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து கேக்குக்கான பேட்ரு வந்து ரெடி ஆயிருச்சு. ஸோ இந்த பதத்தில் தான் இருக்கணும். இது இப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக கேக் மோல்டில் நெய் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா பட்டர் ஷீட் உள்ளே வச்சுக்கலாம். இப்போ மோல்டு வந்து பட்டர் ஷீட்லாம் போட்டு ரெடியாக இருக்குது. நம்ம கேக்குக்கான பேட்டரை உள்ளே ஊற்றிக்கலாங்க. லைட்டாக வந்து இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுருங்க. மேலே வந்து டெக்கரேஷனுக்காக நான் வந்து செரியும் முந்திரியும் வந்து இது போல் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேங்க. ஏற்கனவே நான் வந்து ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் போல் மூடி போட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேங்க. ஸோ இப்போ இந்த உப்புக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு நம்ம இந்த கேக் மோல்டை எடுத்து உள்ளே வச்சு மூடி வச்சிடலாங்க. இது ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. ஸோ அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து சரியாக 45 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு லைட்டாக வந்து கத்தியில் குத்தி பார்க்கலாங்க. கத்தியில் ஒட்டாமல் வந்தால் வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க.
கேக் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை டீமோல்டு பண்ணிக்கலாம். நான் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதிலேருந்து பட்டர் ஷீட்டெல்லாம் எடுத்துகிட்டு கேக்கை டீமோல்டு பண்ணியாச்சு. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக கிறிஸ்மஸ் ஸ்பெஷலான ப்ளம் கேக் வந்து ரெடி ஆயிருச்சுங்க. இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்களே வந்து வீட்டில் வந்து இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு. என்ன தான் கடையில் கேக் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் நாமளே நம்ம கையால் செஞ்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு தனி சந்தோஷம் தாங்க. ஸோ இந்த கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.